நிறைய பேர் வந்து பாட்டு வந்தது இல்லை, லவ் சாங் வந்தது அப்படின்னு. என் மகனையில் அவர் வந்து அது மாதிரி ஒரு பெண்ணை சந்தித்தார் அப்படின்றது தான் ரூபனுடைய சாட்சி. அதுலேயும் அப்படி தான் வந்து இதில் கொடுமை என்னென்னா, நாங்கள் பப்ளிக்கில் ஸ்க்ரீன் பண்ணுவோம்யா, அந்த பாட்டு வரும்போது லென்ஸில் நான் மூடிட்டு நான் பேசுவேன். ஒரு பாஸ்டர் பெருமையாக தான் சொன்னார், எல்லாம் சொன்னேன், மொத்த படத்தையும் மூடிடுங்க, அதுக்கு எதுக்கு அது பாருங்கள் எவ்வளோ நம்ம வளராமல் இருக்கோம். இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா உன்னத பாட்டை வந்து ஸ்டேப்லர் போட்டு பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிள் படிப்பாங்க. இப்போ கிறிஸ்தவ ஊடகங்கள் அது எப்படி இருக்குது, அதனுடைய நிலை என்ன இப்போ? அதான் இந்த இதுலேயே பாருங்களேன், இப்போ வந்து நேசம் படம் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து சிஎல்எஸில் வந்து இஎல்எஸில் பர்ஷாக இஎல்எஸில் ஒரு பாஸ்டர் வந்து சதம் போட்டாங்க. இவன் படம்லாம் எதுக்கு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கீங்க? அவர் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாஸ்டர் வந்து உங்களை சத்தம் போட்டு படத்தை பற்றிலாம் திடீர்னு போகிறார். நான் சொன்னால் அவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க, இங்கே வந்து திட்டட்டும், அப்போ நானும் அவருக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க தான் நமக்கு எதிராக கிளம்பி வராங்க. ஊடகம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஊடகம் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மினிஸ்டருங்கெல்லாம் வந்து இல்லை அரசியல்வாதிகள்லாம் வந்து பிள்ளைங்க சந்திச்சுக்கும் போது ஹோட்டலில் உங்கள் அப்பாவுக்கு சேனல் இருக்கா அப்படின்னு கேட்பேன். எங்கள் அப்பா கூட சேனல் இருக்குது, இப்போ யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இப்போ பாஸ்டருக்கு பிள்ளைங்கள்லாம் வந்து எங்கள் சர்ச்சில் சேனல் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு சேனல் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறீங்க சேனலில்? குடும்பமாக ஊட்டிக்கு போய் போட்டில் பாட்டு பாடின்னு போகிறீங்க வரீங்க, அதுதானே காட்டுறீங்க, அதான் மீடியாவா? அது கொடுமை என்னன்னா, இவங்க போகிறது வந்து போட்டில் பறவையும் இதுவுமா இருக்குவாங்க, அந்த போட்டில் ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. அந்த நடுவில் மியூசிக்கில் அவர் அடிப்பட்டு ரத்தத்தில் அப்படியே விழுது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லேருந்து எடுத்து போடுவானுங்க. ஜீசஸ் வந்து ரத்தம் சிந்தி சிலுவை தூக்கிட்டு போகிறது நடுவில் வரும். அடுத்தவங்களோட எடுக்கக்கூடாதுன்ற உணர்வு கூட இல்லை. அது அடுத்த கதை, அது பைரசி. அது வந்து களவு செய்யாது இருப்பாங்கிற கட்டளையை மறந்தவங்க செய்கிறது. இன்னொன்று பொருந்துதான் என்னன்னா, அது நான் வந்து கொடைக்கானல் போட்டிங்கில் போயிட்டுருக்கேன், நடுவில் அவர் அடிக்கிறாங்க சாட்டையில், இதுக்கும் அதுக்கும் பொருந்துதான். இதுதான் இன்றைக்கி மீடியா நிலைமை. பாட்டுக்கு முக்கியத்துவம் எனக்கு கேட்டால் வந்து பாட்டு கச்சேரிகள் நடக்குது பாருங்கள். இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பேரில் அவங்க போடுற அந்த ஸ்டேஜில் நான் ஒரு படம் பண்ணுவேன். 20 லட்ச ரூபா செலவு பண்ணி ஸ்டேஜ் போட்டெல்லாம் நடக்குது வெறும் பாட்டுக்கு. அந்த பாட்டை யார் வந்து கேட்க போகிறாங்க? கிறிஸ்தவங்க தான் கேட்க போகிறாங்க. இந்த இன்னைக்கு கிறிஸ்தவ ஊடகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், கிறிஸ்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பாடல்களை பாடிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் புதுசாக கிறிஸ்தவர்களாக அந்த பாட்டு யாரும் எழுதுறதே இல்லை. எந்த பாஸ்டரும் வந்து நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து எழுதுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வசதியான வார்த்தைலாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தான் இருக்கும். நீ வற்றாத நீரூற்றி போல் இருப்ப, இப்படி இருப்ப, அப்படி இருப்பேன்னா இவங்களுக்கும் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் சொல்லுவேன், இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்களே சர்ச்சில், ஒரு வசனமாவது நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து எழுதுகிறாங்களா பாருங்கள்? எழுத மாட்டாங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும். வாக்குத்தத்தம் எல்லாம் பழைய ஏற்பாடு. நீங்கள் அதுலேயே இப்படி போட்டு பாருங்களேன், நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு ஒன்று வந்ததுன்னா அடுத்த முறை அவன் அந்த சர்ச்சுக்கு வர மாட்டான். 1ஆம் தேதி நியூ இயர் சர்வீஸே அட்டன் பண்ண மாட்டான். அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா, வாக்குத்தத்தம் தானே அது. அதையே எழுத மாட்டேங்கிறீங்க. இதை கேட்டால் ரமேஷ் வந்து இப்படி பேசுவான்.